அதே போல தான் அல்லூர் அரசக்குடியில் ஒரு ஏரி இருக்குது, அதை தூர்வாரி. இந்த அல்லூர் அரசக்குடி ஏரிக்கும் இந்த கள்ளப்பெரம்பூர் ஏரிக்கும் ஒரு வரலாறு. நம்முடைய கல்லணை கட்டிய கரிகால் பெருவளத்தான் ஏதோ ஒரு போருக்கு போயிட்டு வரும்போது அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள்லாம் ஒன்று திரண்டு மன்னரை போய் பார்த்துருக்காங்க. ஐயா, நீங்கள் கல்லணை கட்டினோட தான் எங்களால் விவசாயம் பண்ண முடியல, திடீர்னு வெள்ளம் வருது, திடீர்னு வறட்சி வருதுன்னு. அப்பொழுது அவனுடைய கரிகாலனுடைய பெரிய அறிவு பாருங்க, நீர் மேலாண்மை. தன்னுடைய அமைச்சர் அமைச்சு அங்கே அதை ஆய்வு செஞ்சுட்டு வர சொல்றாரு. அப்படி ஆய்வு செய்யும் போது அந்த பகுதியில் எல்லாம் வெறும் மண்ணு தான். ஒரே ஒரு இடத்துல கச்சமங்கலம்னு ஒரு ஊரில் 7 அடி ஆழத்தில் கீழே ஒரு பெரிய பாறை இருந்திருக்கு. மன்னர்கிட்ட நம்முடைய கரிகால் பெருவளத்தான்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி கச்சமங்கலத்தில் இருக்குன்னு. உடனே கரிகாலை அந்த இடத்த பார்த்துட்டு இதை வச்சு வெட்ட சொல்றான். வாய்க்கால் 2 வாய்க்கால் வெட்டி அந்த இடத்த சின்ன தடுப்பணைக்கு அன்றைக்கு போட்டானதான் இன்னமும் இருக்கு. அதுக்கு தான் அந்த உலக பரிசு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றேன்னா, 2 வாய்க்காலை வெட்டி கரிகால் ஒன்றுக்கு பிள்ளை வாய்க்கால்னு பேர் வைக்கிறாரு, ஒன்றுக்கு ஆனந்த காவிரின்னு பேர் வைக்கிறாரு. அப்படி ஆனந்த காவிரியோட எண்டு தான் கள்ளப்பெரம்பூர் ஏரி நம்முடைய தஞ்சாவூர் எம்எல்ஏ பார்த்தது. இந்த பக்கம் வர்றது அல்லூர் அரசக்குடி. நான் அந்த ஏரியையும் நம்ம சீர்படுத்தணும். அந்த இன்னைய வரையிலும் அந்த பகுதியினுடைய விவசாயத்திற்கு மிகப்பெரிய அந்த கல்லணை கரிகால் பெருவளத்தான் கட்டி கொடுத்த அந்த ஏரிகள் தான் அந்த பாசன வசதி டெல்டாவை மிக சிறப்பாக வைத்திருக்கிறது என்பதை தங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அப்புறம் கல்லணை கால்வாயில் ஒரு கடம்பங்குடி, தொண்டாம்பட்டி, சோழகம்பட்டி, பொன்னுலந்தாம்பட்டி, இந்தலூர்னு ஒரு 5 கிராமங்கள் இருக்கு. அதில் 5 ஏரி இருக்கு. அந்த ஏரிக்கு என்னன்னா பட்டியலில் இருக்காது, எந்த டிவிஷன்லையும் இருக்காது. அன்கிளாசிஃபைடு டேங்க்ஸ்னு வச்சு உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லுவாங்க. தண்ணி விட மாட்டான். மக்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, அவன் சொந்தக்காரனாலும் சரி, அந்த ஏரிக்கு தண்ணி விடாதான். அது ஒன்று ஆயுதராட தெருவில் இருக்குது, வீரமரத்தவன். நான் பேசி வருஷம் அதை நைஸ் பண்ணி தண்ணியை விட சொல்லுவான். அந்த குடியான தெருவில் தண்ணி விட சொல்லுவான், விட்டுருவாங்க. இது நீங்கள் கிளாசிஃபைடு அன்கிளாசிஃபைடு டேங்கை துறையின் மூலம் ஏதாச்சும் ஒரு இதில் சேர்க்கணும். அப்படி சேர்க்கிறப்ப தான் அதுக்கு நீர்ப்பாசன வசதி வரும். அப்படி வரும்போது அந்த பகுதியில் விவசாயம் செலுக்கும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். 20 நிமிஷம் ஆச்சு. ஐயோ, அந்த முடிச்சு நன்மை போகல, ரொம்ப போகல. இந்த உள்ளாட்சித்துறை மிக முக்கியமான துறை. நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு, நல்ல மந்திரியாக தான் இருக்காரு, பழக்கம் இல்லை, நல்லா பேசி சமாளிச்சிடறாரு. அந்த பத்திரிகையை கண்டாதான் ஏன் இப்படி வேகமா போறாருன்னு தெரியல. பத்திரிகை கண்டா கிட்டு போயிடுறாரு. எந்த பத்திரிகையும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது ஒரு புது டெக்னிக் தான். அதுக்கு தான் நம்ம ராஜ்மோகன் அண்ணன் இருக்காரு. ரொம்ப அவர் சொன்ன அந்த பேட்டியை நான் படிச்சு ரசிச்சேன். அது என்ன சொல்றாரு, புஷி ஆனந்த் ரொம்ப தீவிரமா அந்த ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த காவிரி சம்பந்தப்பட்ட ஃபைலெல்லாம் படிக்கிறாரு. அதனால அவரால் பத்திரிகை சந்திக்க முடியல. அது மட்டும் இல்லை, அடிக்கடி கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அழகா சொன்னாரு. அது பரவாயில்ல, அதை பார்த்துக்கிறேன். உள்ளாட்சித்துறை என்பது கோசிமணி பெரிய ஜாம்பவன். அதில் ஒன்றும் சந்தேகம். கோசிமணி இந்த மாமன்றத்தில் 2 நாள் உள்ளாட்சித்துறையை டிமாண்ட் 2 நாள் டிஸ்கஷன் விட்டார். எல்லா ஏடிஎம்கே, காங்கிரஸ்ல அப்ப நம்ம இவர் இருந்தாரு, வேதாரண்ய எம்எல்ஏ இருந்தாரு. மிக பிரமாதமா யார் என்னென்ன பீட்டர் அல்போன்ஸ் இருந்தார், என்னென்ன பேசுறாங்க, பி வி ராஜேந்திரன் என்னென்ன பேசினாங்களோ அது மாதிரி ஒரு மந்திரியை நான் பார்த்ததே இல்லை. என்னென்ன டிமாண்ட்ஸ் வச்சாங்களோ அத்தனைக்கும் பதில், அத்தனைக்கு கையில கொடுத்துட்டாரு. எத்தனை டேங்க் கேட்ட, எந்த ஊர்ல கேட்ட, என்ன பண்ணணும்னு சொல்லி அருமையா கொடுத்தாரு. 2 நாள் டிஸ்கஷன் விட்டாங்க. இப்ப நீங்க துறையை 3ஆ சேர்த்து ஜருகண்டின்னு நம்ம திருப்பதி கோயில்ல சாமி கும்பிடுற மாதிரி. இப்ப நானே ரொம்ப சுருக்கிட்டா ஒரு 2 பக்கம் பேசணும்னு. என்னன்னா உண்மை நியாயம். ஒரு தனி நாளா வைக்கணும். ஸ்பீக்கருக்கு சொல்றேன், அடுத்த வாட்டியாச்சும் தனியா வச்சு ஒரு எம்எல்ஏ நிம்மதியா, இப்ப இங்க இருக்கிற எல்லா எம்எல்ஏக்கும் சொல்றேன், ஊருக்குள்ள போகணும்னா உள்ளாட்சித்துறை நல்லா இருக்கணும். உள்ளாட்சித்துறை கண்டிப்பா நல்லா இருக்கணும். பிஓ நல்லா இருக்கும். எங்க மணி என்ன சொல்லுவார், டேய், ஒரு மாவட்டத்துல சிறப்பா இருக்கணும்னா கலெக்டர் நல்லா இருக்கணும், அடுத்தது பிஓ நல்லா இருக்கணும், அடுத்தது பிடிஓ நல்லா இருக்கும். மிக சிறந்த தீர்க்கதரிசி. அவர் சொன்னதை பார்த்தீங்கன்னா நாங்கள் அவர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டோம். நல்ல பிஓ இந்த தஞ்சாவூருக்கு போடணும், பிரமாதமாக வேலை வாங்குவார். அது நிறைய விஷயம் இருக்கு அவர்கிட்ட. நான் எல்லா டூர், எல்லா மாவட்டத்துக்கும் அவர் கூட போவேன். மிக அற்புதமாக அந்த 2 நாள் இங்கே நடத்தினார். எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திராவிட மாடல் நாயகர், அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். 2 நாள் நடத்தினார். நீங்க பாதியா நடத்துறீங்க, அது உங்க விருப்பா இருந்தாலும் சுருங்க சொல்லி விளங்க வைக்கிற அந்த இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் நிறைய இருக்கு சார்.
அது அதுக்கு மேலே போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலம் மிக சிறப்பாக உள்ளாட்சித்துறைகள் இயங்கி இருக்கிறது. நினைவில் வாழும் கோசிமணி அவர்கள், திராவிட மாடல் நாயகர் கழகத் தலைவர் அவர்கள், அண்ணன் ஐபி அண்ணனுக்கு ஒரு பெரிய ரெக்கார்டு என்ன தெரியுமா, நாங்கள்லாம் எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவர் தான் காரணம். ஒன்றும் இல்லை, தலைவர்கிட்ட பேசினாரு, 4000 கோடி வாங்கினாரு, அடுத்த வருஷம் 4000 கோடி, 8000 கோடி முதலமைச்சரின் சாலை திட்டம் சொல்லி நம்ம ஹைவே ஸ்டாண்டர்டில் இன்னைக்கு எந்த ஊரில் போனாலும் வெள்ளைக்கோடு போட்டு மிக சிறப்பாக இன்னைக்கு அசோக்குமார் ஜெயிச்சார்னா பேராவணி ஜெயிக்க முடியுமா? அவர் ஜெயிச்சார்னா அந்த ரோடு தான். அண்ணாதுரை ஜெயிச்சார்னா ரோடு தான். நான் ஒன்னே ஒன்று தான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். நாங்கள் ஜெயிச்சார்னா அதுதான். அதே மாதிரி அண்ணன் வைத்திலிங்கம் ஜெயிச்சார்னா அதுக்கெல்லாம் காரணம் அண்ணன் ஐபி அவர்கள். அவ்வளோ சிறப்பாக அந்த சாலை அமைந்து இப்போ நீங்கள் 7000 கோடி ஒதுக்கி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா போடுங்க. எனவே அந்த பேசி முடிச்சோன்னு தரேன்.